அன்னபூர்ணிகிட்ட ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் டெண்டர் விடுறோம்ல அதில் சிந்துவும் கலந்துக்கலாமா பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் அன்னபூர்ணியும் ஆறுமுகம் பைரவி இவங்க பேச்சை கேட்டுட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சிவாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் இங்கே மகாவுக்கு கடுப்பாக இருக்குது. என்னக்கா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. உடனே அன்னபூர்ணி வந்துட்டு அவள் சமையல் நல்லா இருந்தால் தானே அவள் கேண்டீனை பொறுப்பெடுத்து நடத்த போகிறா, நல்லா இல்லைன்னா அவள் நடத்த முடியாதுல்ல அப்படின்ட்டு அன்னபூர்ணி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே மகா வந்து சிந்து கிட்ட போயிட்டு நீ எப்படி நடத்துறேன்னு நானும் பார்க்குறேன் கேண்டீன் பொறுப்பெடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து கிட்ட பேசுகிறாங்க. கண்டிப்பாக நான் எடுத்து நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு சிந்துவும் சவால் விடுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் அந்த டெண்டரில் கலந்துக்கிறாங்க. ஒரு 4% கலந்துக்கிறாங்க. அதில் சிந்துவையும் சமைக்க சொல்கிறாங்க. சிந்து சமையலை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மகா பிளான் பண்ணி சாப்பாடில் உப்பு காரம் எல்லாத்தையும் அதிகமாக கலக்க போகிறாங்க. இதை பைரவி அங்கேருந்து பார்த்துடுறாங்க. அந்த டெண்டர் நடக்கிறதுனால அங்கே அன்னபூர்ணியும் பைரவியும் வந்திருக்காங்க. பைரவி அதை பார்த்துட்டு மகா கலக்கிறத தடுத்துடுறாங்க. உடனே இங்கே மகா இருந்துக்கிட்டு ஏய் என்னடி நீயும் அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன அன்னபூர்ணி அக்காவுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா கேட்டதும் இங்கே பாருங்க நான் யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, நீங்கள் பண்ணுறது பெரிய தப்பு. அதான் அன்னபூர்ணி அத்தையே சிந்துவை இந்த கேண்டீன் டெண்டரில் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. எது ஒன்றா இருந்தாலும் அவன் நேர்மையாக ஜெயிச்சுட்டு போட்டோம், நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பைரவி கேட்குறாங்க. ஏய் என்ன உன் அக்காவோட பாசம் அப்படியே புத்துக்கிட்டு வருதா, அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா அப்படின்ட்டு இங்கே பைரவியை போட்டு அடிக்க போகிறாங்க. உடனே பைரவி கையை தடுத்துட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க, உங்கள் ட்ராமா எல்லாம் நீங்கள் அன்னபூர்ணி அத்தைக்கிட்டையும் ஆறுமுகத்துக்கிட்டே வச்சுக்கோங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இந்த வீட்டில் நடக்கிற எல்லா தப்புக்கும் நீங்கள் மட்டும் தான் காரணமாக இருக்கும்னு எனக்கு தெரியும், கூடிய சீக்கிரம் அதுக்கான ஆதாரத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு உங்களை பேசிக்கிறேன் அப்படின்ட்டு பைரவி வந்து சொல்கிறாங்க. உடனே என்னடி என்ன ஆதாரத்தை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு இங்கே மகா வந்து சொன்னதும் பைரவி இருந்துக்கிட்டு கண்டுபிடிக்கும் போது தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மகா மறுபடியும் அறைய போகிறாங்க. உடனே இங்கே பைரவி ஒரு அரைஞ்சிடுறாங்க. இங்கே பாருங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்க எனக்கு தெரியும், ஆனால் உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு என்னால் மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பைரவி போகிறாங்க. இன்னும் அரைஞ்சிட்டியாடி உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு இங்கே மகா கடுப்போட இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.